ನಮಸ್ಕಾರ. ನಾವೆಲ್ಲ ಕನ್ನಡದವರು, ಬೆಂಗಳೂರಿಂದ. நாங்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இங்கேயும் டவுன் ஹாலில் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணணுன்னு எல்லாம் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த நாட்டில் கெட்டதை செய்கிறதுக்கு யாரும் பர்மிஷன் வாங்க தேவையில்லை, அப்படியே பண்ணிடலாம், கேட்காம கொள்ளாமல் செஞ்சிடலாம். ஆனால் நல்லது பண்ணுறதுக்கு, நல்லதுக்காக போராடுறதுக்கு இங்கே பர்மிஷன் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுடுவாங்க. நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னாக்கா, தமிழ்நாட்டில் போராடுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுங்க பின்னாடி நாம் பெங்களூரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் பின்னாடி நிற்கிறோம். இன்றைக்கி எப்படி உங்கள் ஊரில் இந்த மாடவும் இந்த மாடோட கூட கலந்துருக்கிற மனிதனோட வாழ்க்கையும் உடைக்க பார்த்துருக்காங்களோ, இதே மாதிரி எங்கள் ஊரில் ட்ரை பண்ணி அவங்கெல்லாம் கெலிச்சிட்டாங்க. ஒரு டைமில் நாங்களும் இங்கே போராடினோம். எங்கள் ஊர்லேயே இந்த மாதிரி இதெல்லாம் நிப்பாட்டாங்க. ஆனால் அப்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் யாரும் வரல. இப்போ என்ன பண்ணுறது, இந்தியாவிலே அந்த மாதிரி ஒரு நாடு, இங்கே என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரியணும்னா மீடியாக்காரன் தான் சொல்லணும். ஆனால் மீடியாக்காரனை சொல்கிறதுக்கு இந்த பணக்காரன் விட மாட்டான். இதனால் இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தெரியுது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கிறோம். என் தமிழில் எத்தனை பிரச்சனை இருந்தால் பேசுறது மன்னிக்கு, நான் தமிழ்காரன் கிடையாது, கன்னடக்காரன். அதனால என் தமிழில் கொஞ்சம் எத்தனை வித்தியாசம் இருந்தாக்கா நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. நாங்கள் இங்கே சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னாக்கா, ஏன்னா தமிழுக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா இந்தியாவில் எவனும் வர மாட்டேன்றாங்கோ. நாங்கள்லாம் இந்தியா கூட இல்லை, நாங்கள்லாம் உங்கள் கூட தான் இருக்கிறோம். எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குது. வரும்போது அந்த நாட்டில் இருக்க சில பேர் போராடி இருக்கிறான், அவங்களால போராட முடியல, விட்டுட்டாங்க. இப்போ நம்மள லாஸ்ட்டாக தான் பிடிச்சிருக்காங்க. நம்ம இந்த வாய்ப்பை எப்படி எடுத்துக்கணும்? தமிழ்காரங்க இப்போது எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி யாருமே எந்திரிக்கல, இந்த கம்பெனிக்காரங்க பண்ணுற இந்த அட்டோலியத்தை கண்டிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எந்திரிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் எந்திரிச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா வரைக்கும் பரவணும். நாங்களே பரவி இந்தியாவில் இருக்கிற மொத்த ஆளுக்கும் இதை பற்றி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இதை ஒரு போராட்டமாக முன்னாடி எடுத்துகிட்டு போனோம். இது வந்துட்டு நாங்கள் இல்லை தமிழ்காரன் வந்து எல்லாம் விட்டுட்டாங்க, நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் வருது, அந்த மாதிரி பேசக்கூடாது. எந்த ஊரில் யாருக்கு யார் சப்போர்ட்டாக போனாங்க? எங்கள் ஊரில் கூட நீக்கப்பட்டுச்சு 10 வருஷம் முன்னாடியே. ஆனால் யாரும் வந்தாங்க சப்போர்ட்டுக்கு? இங்கெல்லாம் போராடணும், அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, இது பண்ணாங்க. ஒரு கம்பெனிக்காரன்ட்ட காசு இருக்குது, அவன் எல்லாத்தையும் அழிச்சிடுவான். என்னையும் உன்னையும் அவன் அழிக்கலையா? இதுக்கு முன்னாடி காத்தால எந்திரிச்சாக்க என்ன பண்ணுவோம்? அடுப்புக்கறி உப்பை போட்டு நாங்களே பல்லு தேய்க்குவோம். இன்றைக்கும் அதே அடுப்புக்கறி உப்பில் பல்லு தேய்க்கிறதுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்குறேன் அவனுக்கு. அவனுக்கு என்கிட்ட இருக்கிற காசு வேணும். நான் இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி வர அந்த காசெல்லாம் அவன் எடுத்துன்னு போவான். அது வரதுக்கு அவன் என்னென்ன பண்ண எல்லாத்தையும் பண்ணுவான். இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, இந்தியாவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்களுக்கு புரியல. புரிஞ்சாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சில பேருக்கு புரிஞ்சது, அவங்களால எதுவும் பண்ண முடியல. இப்போ தமிழ்நாட்டில் முதல் தடவை இவ்வளோ பேர் மக்கள் ஒன்றா வந்துடுறோம். நம்ம கூட நம்ம தான் போய் இந்தியாவே மாற்றணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் இதை பற்றி சொல்லி, இது மாடு எங்களுக்கு தேவை, மாடு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அது நடக்கிறதுல அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே அமையாது, அது கரெக்டாக அமையாது, அது சரியில்லைன்னு இந்தியாவுக்கே சொல்லி நாங்கள் காப்பாற்றணும். நம்ம இந்த மூமெண்ட்டை வச்சுன்னு நம்ம இந்தியாவிலேருந்து தமிழை தனிமையாக ஆக்கி பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. நம்ம இந்த மூமெண்ட்டை எடுத்துன்னு யூபிக்கு போகலாம், பீகாருக்கு போகலாம், தமிழை நான் எங்கே போனாலும் எந்த வார்த்தை வேணாலும் நான் கற்றுக்கின்னு அந்த ஊரில் இருக்கணும் சொல்லி கொடுக்குவேன். போதி தர்மம் சைனா வரைக்கும் போகலையா? நாங்கள் போக முடியாத நார்த் இந்தியாவுக்கு. ஸோ நாங்கள் வெளியே போய் அவங்கள மாற்றலாம். அதனால தமிழ்நாட்டில் போராடுறவங்க எல்லாரும், இது வந்து இந்தியாவோட பிரச்சனை. இந்தியாவில் இருக்கிற மற்ற நாட்டெல்லாம் இவனுங்க அழிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கும் போது நீங்கள் இது இந்தியாவோட பிரச்சனைன்னு தான் எடுக்கணும். நீ தமிழ்னோட பிரச்சனை என்னது, தமிழ்காரனை கொண்டே வெளியே, தமிழ்காரனை கொண்டே இல்லை, மீதி எல்லாரையும் இவன் அழிச்சிட்டான். நம்ம தான் சண்டை போட்டுன்னு இருக்கிறோமே. இதுக்கு நடுவில் நிறைய பேர் காவேரி பிரச்சனை கொண்டு வராங்க. காவேரி பிரச்சனை ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையா? இல்லை, தீர்க்கலாம். ஆனால் தீர்க்கறது யாரு? இங்கே தீர்க்கறதுக்கு ஆள் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் பண்ணுறதுலேயே டைம் இல்லை. இப்போ நம்ம தான் தீர்க்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சிருக்கீங்க, நாங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோமோ, இங்கே இந்த வாழ்க்கை வாழ போகிறது நாங்கள் தான். இந்த மாட்டாயா சொல்கிறீங்க, பாத்தியாயா இந்த பாசத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இவங்க வந்துட்டு என்னன்னு நம்ம மாட்டை புண்படுத்துறோன்னு சொல்லிட்டு. இல்லை, இவங்க நல்லா தண்டிச்சு கேட்கலாம். அது தண்டிச்சு கேட்க நம்ம எந்திரிக்கணும். ஃபஸ்ட்டு டைம் எந்திரிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா. இந்த விஷயத்தை நீங்கள் தமிழ்நாடு விஷயமா இந்தியா விஷயமா எடுத்துக்கோங்க. நீங்கள்லாம் படிக்கலாம்னா ஒன்றும் ஆகிறதில்ல. சட்டமே மாற்றி நம்ம இதே என்ன நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கையில் மொத்தம் பவருமே இருக்குது. ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்ன, நம்ம திங்கிங்காக மாற்றணும். நம்ம போராடி இருக்கிறது, நாங்கள் தமிழானாலும் நான் போராடுறது இந்தியாவுக்காக, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக. அந்த மாதிரி நம்ம எப்போ பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் இந்தியா நம்ம கூட வரும். நம்மளே தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற மற்ற நாட்டில் இருந்து தூரம் போயிடக்கூடாது. இப்போ நம்ம சில பேர் பேசுகிறாங்க, நான் தனி ராஜா ஆகிடுறேன், நான் தனி இதாகிடுறேன், பாரு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? இப்போ அந்த மாதிரி ஒரு விவசாய இருக்குது இந்த நாட்டில். காசு இருந்தாக்கா என்னத்தை வேணாலும் வாங்கலாம், யாருக்கு வேணாலும் ஏமாற்றலாம் வீடியோ காமிச்சிட்டு. இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட மனுஷா தானே, நாங்கள் போராடலாம் அதுக்கு எதிராக.
போராடி நம்ம நாடு நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி நம்ம தான் இது அமைகிற மாதிரி கட்டணும். இது நம்மளோட வேலை. நம்ம இப்போ எந்த சின்ன கட்டணும்னாக்கா முன்னாடி வர்ற பீளிகைகளுக்கும் நல்லா வாழலாம், நம்மளும் ஒரு பெருமையோட வாழலாம். ஏன்னா இந்த நாட்டில் பெருமையாக இல்லாமல் நிறைய ஜென்ரேஷன் வாழ்ந்துச்சு. அந்த மாதிரி இல்லை. இந்த நாட்டுக்காக போராடினவங்க நம்ம, இந்த நாட்டை கட்டினவங்க நம்ம. ஸோ அதனால எதே காரணத்துக்கோ நீங்கள் விட்டுடாதீங்க. உங்கள் கூட நாங்கள்லாம் இருக்கிறோம். என்ன ஆனாலுமே எங்கள் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. வாட் பாய்ஸ்? இத்தனை அவன் சொல்கிறான் புண்படுத்துறான். கூட பயப்படுவான், மாடு பயப்படாதா?